அப்படி போடு போடு சரியான சம்பவங்க. அவதூறு பேசின அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்த உடனே அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிதான் இந்த காணொலி. ஸோ என்ன கேட்டீங்கன்னா அவங்களாம் தெரியும். அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படியே தூக்கி தான் விட்டுருந்துச்சு. அவர் வந்து கேட்டீங்கன்னா நம்ம ஊருக்காரர் தான். திருச்செந்தூர் எம்எல்ஏ தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 முறைக்கு மேல எனக்கு தெரிஞ்சு அவர் தான் திருச்செந்தூர்ல எம்எல்ஏ இருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து அவரை மிஞ்சி யாருமே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற நிலையில அவர் கொக்குரிச்சிட்டு இருக்காரு. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து வெளியில மத்த அரசியல்வாதிகள் மாதிரி விமர்சிச்சு யாரையும் திட்டி அவதூறு பேச நம்ம பார்த்தே கிடையாது. ஆனா இந்த தடவை முதல் முறையா முதலமைச்சராக விஜய் அவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவதூறா, அதாவது கொஞ்சம் கூட ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு நாகரிகமா, அதாவது விமர்சனங்கிறது யாரு வேணாலும் வைக்கலாம், ஆனா அது ஒரு நாகரிகமான முறையில வைக்கணும். அதுவும் இத்தனை தடவை அமைச்சரா இருந்தவர் எம்எல்ஏ எத்தனை தடவை வந்திருக்காரு. அப்ப அந்த நாகரிகம் கொஞ்சம் கூட இல்லையா உங்களுக்கு? என்ன பேச்சு? அதாவது நடிகை கூட இருந்தான் அவன் இவன் ஏட்டா டேய் அப்படி வாடா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நக்கலா உரிமையில பேசினா அவர் பார்த்துட்டா இருப்பாங்க. சோ அதுக்கு தான் இன்னைக்கு நல்லா வச்சாங்களா ஆப்புங்கிற மாதிரி அவர் வந்து கைது பண்ணிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்போ ஆய்வு பணிக்காக ஆத்தூர் தொகுதிக்கு போய் ஏதோ ஆய்வு பணிகளை மேற்கொண்டு இருக்கும் போது தான் ஆர்மி இன்ஸ்பெக்டர் தான் அவரை வந்து கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணும் போதுல அவரை நீங்க வாங்க நம்ம ஜீப்ல ஏத்தணும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் வந்து என்னுடைய வக்கீல் வரணும், லாயர் வந்தா தான் நான் ஏறுவேன், அதுவும் நான் என் கார்ல வரேன் அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா போயிட்டு அவர் கார்ல ஏறி வந்திருக்காரு. ஆனா இவர் இன்ஸ்பெக்டர் இல்லைங்க சார் நீங்க என் கூட ஜீப்ல ஏறுங்க, உங்க கார்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஜீப்ல ஏற்றிட்டு போயிட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. இது வரைக்கும் அவர் வந்து கொக்குச்சிருந்தார்ல அவருக்கு ஒரு ஆப் இறங்கின மாதிரி இருக்கு. சோ இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள், சோ இப்படி எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா உட்காந்துட்டு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இங்க எது இல்லாம அவசரம் காட்டாத நீங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்குல காட்டாத அவசரத்தை இங்க அவருக்கு கைது பண்றத இவ்வளவுக்குள்ள அவசரம் காட்டுறீங்க. அதாவது ஒரு ஆய்வு பணியில் இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ இப்படிதான் கைது பண்ணுவீங்களா அப்படி இப்படின்ட்டு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. நீங்களாம் கதருங்க. அதாவது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், அவதூறுக்கெல்லாம் கைது நடவடிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாரு. நான் சொல்றேன் அவதூறு யார் மேலாம் வழக்கு பதிவு பண்ணலாம், ஆனா நீங்க முன்ஜாமீன் வாங்கும்போது அது உயர் நீதிமன்றமே அது தள்ளுபடி பண்ணிருக்கு. ஏன் ஒரு எம்எல்ஏ எப்படியாவா பேசுவீங்க? 1967 இருந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில் உள்ளவங்க தான் உங்க ஆட்சியாளர் இருக்காங்க. சோ அந்த வரிசையில இப்ப இவரை நீங்க எப்படி ஒருமையில விமர்சனம் பண்ணலாம் ஒரு முதலமைச்சரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிருக்கு உயர் நீதிமன்றமே. நல்லா பார்க்கணும். சோ அதனாலதான் அந்த கைது நடவடிக்கை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு படத்துல ஞாபகம் வரும், அண்ணா நெத்திலி மீன் இருக்குங்க, சுறா மீன் இருக்குங்க, ஆனா ஜாமீன் மட்டும் கடல்லே இல்லையானா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி ஜாமீன் வந்து கிடைக்கல. அதனாலதான் கைது நடவடிக்கை. புரியுதுல்ல? உயர் நீதிமன்றமே ஜாமீன் தள்ளுபடி பண்ணியிருக்கு. மத்த எல்லாருக்கும் அப்படி கிடையாது. நீங்க வந்து ஜாமீன் வாங்கினா கைது நடவடிக்கை நடந்திருக்காரு. அப்ப எந்த லட்சத்துல அவர் பேசியிருக்காருன்னு பாருங்க, சோசியல் மீடியால கிடைக்கு அவர் வந்து பேசின பேச்சு எல்லாம். இல்ல நான் மு.க.ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கிறேன், உங்களை பார்த்து ஒருமையில அநாகரிகமா கேவலமா பேசினா நீங்க பொறுத்துக்கிட்டு இருப்பீங்களா? ஒண்ணு இல்லைங்க. ஆஃப்டர் ஆல் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல சார்னாரு, அங்கிள்னாரு, அவ்வளவுதான் சொன்னாரு. அதுக்கே அம்புட்டு கொந்தளிச்சுக்கிட்டு அவ்வளவு பேரும் அது எப்படிங்க ஒரு முதலமைச்சர்ங்கிற பதவிக்கு ஒரு மரியாதை இல்லையா? இப்படியா பேசுறது? அங்கிள்னா சொல்றது இல்ல ஆணவமான பேச்சுன்னு என்ன மாதிரி எழுட்டு வந்தீங்க. சோ அப்ப இப்போ ஒரு முதலமைச்சரை பார்த்து கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு ஒரு எம்எல்ஏ என்னன்னா நாயின்னு விமர்சிக்கிறது, இன்னொருத்தர் என்னன்னா நாதாரின்னு விமர்சிக்கிறது, இப்படி விட்டுக்கிட்டே இருந்தா எல்லாத்தையும் கேட்டே இருப்பாங்களா இங்க? சோ உங்களுடைய பேச்சு ஒரு எம்எல்ஏக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு, நாகரிகம் இருக்கு, அதை மீறி போகும்போது படிக்கதான் செய்வாங்க. சோ இது வந்து ட்ரெய்லர் தான், இனிமே இருக்கு. இப்ப இவங்களை கைது பண்ணிட்டு போன உடனே பாத்தீங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்களுடைய லாயெல்லாம் வந்துட்டு அவர் உடல்நிலை சரியில்லாதவர், அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு உடனே பாத்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை வாங்கினதுக்கு அப்புறம் அவரை கூட்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குறது அதுக்கப்புறம் தெரியும். ஆனா ஒண்ணு தேவைதான், இப்படி வந்து ஒருத்தர் கைது பண்ணாதான் அடுத்தாப்புல ஒருத்தர் பொதுமேடையில் ஏறி ஒரு முதலமைச்சரை விமர்சிக்கும் போது கொஞ்சமா நாரித்தோட விமர்சனம் பண்ணுவோம், அந்த பயம் வரும். இல்லைன்னா வச்சுங்களேன் ஆளாளுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எங்க கேப்பர் இல்லாத மாதிரி ஓவர் ஆயிரும். அதெல்லாம் விடக்கூடாது, தப்பு இல்லை. அதாவது முதலமைச்சரை விமர்சிக்கிறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. எல்லாருமே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டவங்க தான், விமர்சிக்க கூடாதுன்னு யாருமே சொல்லல. ஆனா அது குறைந்தபட்ச நாகரிக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர், அவரை நீங்க வந்து ஒருமையில கண்டமணிக்கு விமர்சனம் பண்ணீங்களா? சோ அதுக்கு தான் இன்னைக்கு ஆப்படிச்சிருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூன்றாம் பேச்சாளர் அவர்லாம் கூட சரி கண்டுக்கலாம் விட்டுறலாம், அவங்கள யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. ரோட்ல குடிச்சிட்டு இவனா விளாடுறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். ஆனா ஒரு எம்எல்ஏங்க, இவர் எத்தனை எம்எல்ஏ இருக்காரு, அமைச்சரா இருக்காரு, அப்ப அதுக்கு குறைந்தபட்ச அந்த நாரி கூட இல்லையான்னு கேட்கிறேன்.
எனக்கு என்ன பண்ணா இவர் வந்து தூண்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து திருச்செந்தூர் தொகுதியில இவர் தான் தொடர்ந்து எம்எல்ஏ தான் இருக்காரு. யாராலையும் அசைக்க முடியல. அதாவது அதிமுக இருக்கும்போது சரிதான், இப்ப திமுக வந்தப்பறம் சரிதான். அதிமுக இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கே சவால் விட்டாரு. அதாவது அதிமுக இருந்து திமுக வந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கே ஒரு தடவை சவால் விட்டாரு. ஜெயலலிதாவை இங்க வந்து என்ன ஜெயிக்க முடியாது என் தொகுதியில தெரியுமில்ல அப்படின்ட்டு. சோ ஜெயலலிதா அவருக்கு என்ன பண்ணு தெரியல. அதுக்கு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அப்ப பார்த்து சரத்குமார் பாத்தீங்கன்னா பயங்கரமா நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு வந்துட்டு எனக்கு சீட்டு கொடுங்கன்னு வந்து கேட்கும் போதுல செக் வைக்கிற மாதிரி என்ன பண்ணுச்சு கேட்டீங்கன்னா சரத்குமார திருச்செந்தூர் தொகுதியில நிப்பாட்டியாச்சு. ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணனும் நாடார் தான், சரத்குமாரும் நாடார் சமுதாயம் தான். ஸோ ரெண்டு பேரும் போட்டி போடட்டும் என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்சம் வித்தியாசத்துல சரத்குமார் தோத்து போயிட்டாரு, அனிதா அதுலயும் ஜெயிச்சிட்டாரு. அதனால அவருக்கு அந்த இருமாப்பு நம்மளை ஜெயிக்க எம்மால முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப அநாகரிகமான போச்சு. அதாவது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இருக்கிறது தெரியாம இருந்து தான் இருந்திருக்காரு. இது வரைக்குமே அவர் வந்து அதிகமா பேசியே நம்ம பார்த்து கிடையாது. ஆனா இப்போ விஜயவன் முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவரை வந்து அப்படியே ஏற்றி விட்டுருக்காங்க. தேவையில்லாம மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி பேசி இன்னைக்கு வாங்கி கட்டிக்கிட்டாரு. இப்போ வந்து இதை வந்து இதுக்காக கைது பண்ணிருக்காங்க. இன்னும் அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இருக்கு. ஒன்னு போய் ஒன்னா எடுத்தாங்கன்னா அதான் நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா ஆனா ஒரு பேச்சாக யாரா வேணா இருங்க, எல்லாரையும் விமர்சனம் பண்ணுங்க, அரசியல் ரீதியா என்ன விமர்சனம் பண்ணுங்க. ஆனா ஒருமையில பெர்சனலா தரங்கட்ட வார்த்தையில பயன்படுத்துறது நாகரிகம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா திமுக இனிமேலாது அவங்க கட்சிக்காரங்க சொல்லி கொடுங்க. ஒரு நாகரிகமா பேசுறது எப்படி தெரியலையா? தமிழை வச்சுக்கிறதுல இருக்கிற அந்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல பேசுறாங்கல்ல அவங்கள பார்த்து கத்துடுங்க. பாருங்க இந்த பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க எப்படி நாகரிகமா பேசுறான், நாம 75 வட்ட கட்சி, நாம எப்படி ஒரு பொது மேடையில பேசணும், நாகரிகமா பேசணும், இதெல்லாம் கத்து கொடுங்க. முக ஸ்டாலின் அவர்கள் அவங்க சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து அநாகரிகமா ஒருமையில பேச விட்டா எவ்வளவு நாளைக்கு பார்த்துட்டு இருப்பாங்க? இல்ல இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த RS பாரதி எல்லாம் பேசும்போது அதாவது அவதூறுக்கெல்லாம் கைது பண்ணணும். நாங்க எவ்வளவு பேரை கைது பண்ணிருக்கு தெரியுமா? திமுக ஆட்சியில நாங்களாம் அப்படி கைது பண்ண கிடையாது. ஜெயலலிதா கூட இப்படிலாம் கைது நாட்டுக்கு எடுத்து கிடையாது. என் மேல எத்தனை கேஸ் இருந்துச்சு, முக ஸ்டாலின் மேல எத்தனை கேஸ் இருந்துச்சு. சோ ஆனா இவரு வந்து ரொம்ப ஒரு அடக்குமுறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பா உங்க ஆட்சியில நீங்க துட்டு போட்டதுக்கெல்லாம் கைது பண்ணீங்க. அதை விடவா இது? அதாவது உங்களை பத்தி எதிர்மறை விமர்சனம் பண்ணா போதும் டுட்டு போட்டதுக்கெல்லாம் கைது. சோ அப்படி உங்களுடைய அடக்குமுறையா தெரிஞ்சு அப்படிலாம் இங்க கிடையாது. நீங்க இந்த அளவுக்கு உங்க கட்சியில இருந்து ஒருத்தர்லாம் பாத்தீங்கன்னா நாய் நாதாரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வன்மத்துல கைது பண்ணச்சா இப்ப எல்லாரும் கைது பண்ணி உள்ள வைக்கணும். சோ ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றமே இவருடைய ஜாமீனை தள்ளு பண்ணுது. இவர் பேசுறது அராஜகத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. அவர் எங்க போனாலும் முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தரைக்குறவா விமர்சிட்டு இருக்காரு. சோ அதனால உயர்நீதிமன்றமே மனுவை தள்ளுபடி பண்ணதுனால இப்போ வந்து கைது நடவடிக்கை நடந்திருக்கு. ஓகேவா? இதுல மத்தபடி ஒண்ணும் கிடையாது. புரியாதவங்க புரிஞ்சுக்கிடுங்க. இல்ல இது இதோட நிக்க போறது கிடையாது. அடுத்தடுத்தாப்புல வளர்ச்சி ஆப் வைக்க போறாங்க. ஏன்னா இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல கூட ஒரு ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்துல வருது. அது என்ன ஆகுதுன்னு தெரியல. அதாவது செந்தில் பாலாஜியோட தம்பி ஜாமீன் மனுக்கு அப்ளை பண்றாங்க. ஏன்னா இந்த பேரம் பேசினார்ல 35 கோடிக்கு இளையராஜா அப்படின்னு தமிழ வச்சுக்கல எம்எல்ஏ பேரம் பேசின அந்த வழக்குல முன்ஜாமீன் கோரி இவர் வந்து உயர்நீதி மனு இப்பதான் விசாரணைக்கு வருது. அது என்ன ஆகும் தெரியல. ஒட்டுமொத்தமா ஒரு முடிவோட கலைஞர் இருக்காரு முதலமைச்சர். சிக்கனமா சின்னவண்ணமாக போறீங்கிற மாதிரி தரமான சம்பவம்லாம் காத்திருக்கு போல. நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வு 18 வீடியோ வெயிட் பண்ணுங்க.